ஸ்டாலின் திமுக தான் இப்போ பாஜக நெருங்கிட்டு இருக்கு. ஏன் அவர்கிட்ட போய் கேட்க மாட்டேங்கிறாங்க, கூட்டணி போவீங்களான்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு பேட்டியில் சொல்லிட்டாரு, நான் சொன்னது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் பாஜக கூட்டணி இல்லைன்னு தான் சொன்னேன். விஜய் வந்த பிறகு ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது. தாவேகா விஜய் மாநாட்டிலே தீர்மானத்திலேயே தத்துவார்த்த எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு சொன்னாரா இல்லையா? இந்த 2 பேர் அவரோட போய் சேர்ந்தாலும் அவரால் ஜெயிக்க முடியாது, ஆட்சிக்கு வர முடியாது. அது அவருக்கு தெரியாதா? எல்லாத்தையும் இருக்கிறவங்களாம் ஒன்றா கூப்பிட்டு என்ன சாம்பார் வைக்கிறதா? இவங்களுக்கு அவங்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆச்சு. இன்றைக்கும் அண்ணாமலை தமிழிசை இன்னொரு கோஷ்டி அதிமுக கூட்டணி வேணும்னு சொல்கிறாங்க. இவங்க முருகனுக்கு காவடி எடுத்தாங்கல்ல பழனியில் திமுக, அதுலேருந்து மைனாரிட்டிஸ் முகம் சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இதில் 2 பேர் திமுக விட்டு போயிட்டாங்க வச்சுக்கோங்க. விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸும் போயிட்டா திமுக அவுட். நீங்களே சொல்லியிருந்தீங்க அதிமுக விஜய் சேர்ந்தா போது நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொன்னீங்க. அது எப்படி பாசிபிள் நினைக்கிறீங்க? விஜய் அதிமுக தெரியாது இல்ல, எவ்வளவு விழுக்காட்டு என்ன இருந்தாலும் 5% இருந்தா போதுங்க. விஜய் நம்பி தான் அதிமுக இருக்கிற நிலைமையில இருக்குமா? அதிமுக கூட்டணியில் ஆட்சி பங்கு கொடுக்குறோம் சொன்னா இந்த டாஸ்மாக் விற்பனையை கூட்டி வருமானத்தை கூட்டணிங்கிற லட்சியத்தோடு தான் அவங்க தீபாவளி அணுகுனாங்க. அவங்க டார்கெட் 50,000 48,000 அச்சீவ் பண்ணிட்டாங்க. மக்கள் பேசுவாங்க. இந்த விலையேற்றம், இந்த டாஸ்மாக் டார்கெட், இது எல்லாமே அதிமுக ஆட்சியில் நடந்திருக்குல்ல. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன் சார். எடப்பாடி அவர்கள் சொல்லியிருந்தாரு, ஒத்த கருத்து உள்ள கட்சிகளுடன் கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கப்புறம் ஒரு நிகழ்ச்சி நடந்தது என்னன்னா, தமாகவுடைய தலைவர் வாசன் அவர்கள் பாஜக அனுமதி பெற்று அதிமுகவையும் தேமுதிகவையும் தாவேகாவையும் அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி இவங்க எல்லாத்தையுமே ஒரு அணி திரட்டுறதுக்காக ஒரு திட்டம் தீட்டி இருந்தாரு. அது தோல்வியில தான் முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அவர் அதுக்கான முயற்சி எடுக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. முயற்சி எடுக்கிறேன்னு சொன்னா அதுக்கு இப்போ ஒரு தோல்வி அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த கூட்டணி வாய்ப்பு இருக்குமா? திமுகவுக்கு எதிராக எல்லா கட்சிகளும் சேர்றது அப்படிங்கிறது சான்ஸே இல்லை. இன்னைக்கு பேட்டியில் சொல்லிட்டாரு, நான் சொன்னது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் பாஜக கூட்டணி இல்லைன்னு தான் சொன்னேன், பாஜகவோட கூட்டணி போகிறதா நான் சொல்லவே இல்லை. அது திருப்பி திருப்பி கேட்குறாங்க. நாங்கள் தடவை சொல்லிட்டோம். எங்கள் ஜிபியில் இப்போ பொதுக்குழுவில் பாஸ் பண்ண ரெசல்யூஷனுக்கு எதிராக யாரும் போக முடியாது. அதை மீறுறதுக்கு எனக்கே பவர் கிடையாது. பொதுக்குழுவில் இயற்றப்பட்ட பொதுக்குழுவில் இயற்றப்பட்ட தீர்மானங்களில் ஒன்று பாஜக கூட்டணி முறித்து கொண்டோம் என்பது. அது முடித்து போன கதைன்னு நான் 1000 தடவை சொன்ன பிறகு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன இன்னி சொல்லப்போனால் ஏன் இவங்க ஸ்டாலின் திமுக தான் இப்போ பாஜக நெருங்கிட்டு இருக்குது, ஏன் அவர்கிட்ட போய் கேட்க மாட்டேங்கிறாங்க, கூட்டணி போவீங்களான்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் விலகி ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஒரு தேர்தலையும் விலகி சந்திச்சிட்டோமா? அதுவும் நாடாளுமன்ற தேர்தலையே அவங்களோட கூட்டணி இல்லாமல் சந்திச்சிட்டோம். நீ எப்படி அதை போய் பேசுகிறாங்க அப்படின்னா? இன்னொன்று, இந்த விஷ்ஃபுல் திங்கிங். இவர் போன வாட்டி கூட நான் முயற்சி எடுக்கிறேன்னு சொன்னார் ஜிகே வாசன். இது அவருக்கு வேண்டாத வேலை நான் நினைக்கிறேன். தரகு வேலைலாம் செய்யக்கூடாது. நீங்கள் அரசியல் கட்சி தலைவராக வரணும்னா நீங்கள் தலைவராக தான் பேசணும். நான் தரகு வேலை செய்கிறேன்னு என்ன எதுக்கு இமீடியட் ஏன் பண்ணுறீங்க? உங்களுக்கு என்ன அது வேலை? அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, நான் கூட்டணி போக மாட்டேன்னு சொல்லிட்டு இல்லையா? பாஜக கூட்டணியிலேருந்து எனக்கு மைனாரிட்டி வாக்குகள் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. வெளியே அவங்க மைனாரிட்டிஸுக்கு வாக்குகளை பெறுவதற்கான பல்வேறு முயற்சிகளை இறங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்கள நீங்கள் அது மட்டும் இல்லை, தாவேகா விஜய் மாநாட்டிலே தீர்மானத்திலேயே தத்துவார்த்த எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு சொன்னாரா இல்லையா? ஆமாம். 2 பேரும் எங்களுக்கு எதிர்ப்புன்னு சொல்லிட்டார்ல. எப்படி போய் சேருவார் அவர்? அவங்களோட வாய்ப்பு இருக்கா? எல்லாத்தையும் இருக்கிறவங்களாம் ஒன்றா கூப்பிட்டு என்ன சாம்பார் வைக்கிறதா? புளி மிளகா காய்கறி எல்லாத்தையும் கூட்டணி இருந்தது தானே, அதனால தானே அவங்க கேட்குறாங்க. அது ஏற்கனவே பாஜக அதிமுக கூட்டணியில் இருந்தவங்க தான், அதனால தானே இப்போ வெளியே வந்தாச்சு. அப்போ பன்னீர் இருந்தார், பல இக்கட்டுகள் இருந்துச்சு. பன்னீர் பாஜகவோட இருக்குங்கிறது உறுதியாக இருந்தார். அவர் வெளியே போயாச்சு. அது பின்னாடி வெளியே வந்துட்டாங்க. இவங்களுக்கு அவங்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆச்சு. இன்றைக்கும் அண்ணாமலை எனக்கு அதிமுக கூட்டணி தேவையில்லைன்னு சொல்கிறார். அவருடைய சிஷ்யன் கருணாகரன் அதான் சொல்கிறாரு. 2 நாளுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. ஏன் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க இதெல்லாம்? நாங்கள் அந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டோம்னு அவர் சொல்கிறாரு.
நாங்கள் அதிமுக கூட்டணி போக போகிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. தமிழிசை இன்னொரு கோஷ்டி வந்து அதிமுக கூட்டணி வேணும்னு சொல்கிறாங்க. 2 கோஷ்டி இருக்குது, எல்லா கட்சியிலும் 2 கோஷ்டி இருக்குது. அதான் சார், 2 பக்கமே வந்து ஒரு சிலர் வந்து ஏற்றுக்கலாம், ஒரு சிலர் வந்து ஏற்றுக்க வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாஜக கூட்டணி இல்லாமல் அதிமுக சட்டமன்ற தேர்தலை சந்தித்தால் அதிமுகவுக்கு பலமா பலவீனமா? பலம். எப்படி? கூட போனால் பலவீனம். மைனாரிட்டிஸ் ஓட்டுங்க 14% இருக்குங்க. அது முழுக்க திமுக போகிறதுனால தான் திமுக தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்குது. தொடர்ந்து வெற்றி காரணம் என்ன? இவங்க பாஜகவோட சேர்ந்ததுனால மைனாரிட்டி ஒரு ஓட்டு கூட இங்கிட்டு வர மாட்டேங்குது. பூரா அப்படியே சாலிடாக திமுக கூட்டணி. திமுக கூட்டணி பலத்தினால ஜெயிக்கிறதுங்க நான் ஏற்றுக்கல. கூட்டணியில் இருக்க கட்சிகளுக்கு பெருசாக ஒன்றும் பலம் கிடையாதுங்க, எல்லாம் ஒன்றையான கட்சிகள் தான். அது வந்து ஜெயிக்கிற காரணம் அங்கே மைனாரிட்டிஸு ஃபுல்லாக ஓட்டு வாக்களிக்கிறாங்க 14%. அது அது ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? பாஜக போனால் திரும்ப அவங்க அங்கே போவாங்க, ஜெயிப்பாங்க. இவங்க தனியாக நின்று இருக்கிறப்ப மைனாரிட்டிஸ் இவங்க பக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் இப்போ அதிகமாக இருக்குது. இவங்க முருகனுக்கு காவடி எடுத்தாங்கல்ல பழனியில் திமுக, அதுலேருந்து மைனாரிட்டிஸ் முகம் சுழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜகவோட கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க அவங்க, அதே நெருக்கத்தையும் பார்க்குறாங்க அவங்க. அதிமுக பாஜக வெளியே வெகு தூரத்துக்கு வருது. அப்போ அதிமுகவில் அவங்க நம்பிக்கை வருது அவங்க இல்லையா? கடந்த காலத்தை மட்டுமே பார்க்க மாட்டாங்க, இன்றைக்கி என்ன மாற்றங்கள் வருதுங்கிறது அவங்க கூர்மையாக கவனிப்பாங்க. மைனாரிட்டிஸ் வந்து அவங்களுக்கு இது தங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைங்க, தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். மைனாரிட்டிஸ் எப்பயுமே எந்த நாட்டிலையுமே மைனாரிட்டிஸு தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறப்போ அவங்க அரசியலை கூர்மையாக பார்ப்பாங்க. யார் யார் என்னென்ன நகர்வுகள் செய்கிறாங்க, லேட்டஸ்ட் நகர்வு என்ன, திமுக பாஜக நோக்கி போகுது, அதிமுக பாஜக விலைக்கு ரொம்ப தூரம் போகுது, அப்படி அதானே பார்ப்பாங்க. அப்போ அதில் ஒரு பெரிய சங்க் இந்த பக்கம் வந்தாச்சுன்னா திமுக கூட்டணி தோல்வியடி. அதனால் பாஜகவால் ஒன்றும் வரப்போகிறதில்ல, பாஜக கூட்டணி சேர்ந்தால் ஒன்றும் வரப்போகிறதில்ல. இது நான் இப்போ சொல்லலை, 2019 சொன்னேன், 19 தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னேன் பாஜக கூட்டணி சேராதீங்க, தற்கொலைக்கு சமம்னு சொன்னேன். நீங்கள் ஒன்று மட்டும் பாருங்க, யாருடைய கூட்டணி எதிர்பார்த்து மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் பாஜக விரும்பலைங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மோடியை ஆனானப்பட்ட மோடி உலகம் பூரா பேர் பெற்றவர் இல்லையா? அவரை வச்சு தான் பாஜக கட்சியே இருக்குது. அவருடைய அவர் பிரதமராக முன்னிறுத்தின தேர்தலில் அதிமுக கூட்டணி, அப்போ பாஜக பாமக எல்லோரும் இருந்தாங்க, வாங்கின வாக்குகள் வந்து 30%. அதுக்கு அப்போ தேமுதிக கூட இருந்துச்சு. அதுக்கடுத்து 2021 தேமுதிக வெளியே போய் சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி அவர்களை முதல்வராக முன்னிறுத்தி நடந்த தேர்தலில் 40% கிடைச்சிச்சு, 10% கூட கிடைக்கிது. அது மட்டும் இல்லை, தேமுதிக வாக்குகளை சேர்த்தா 43% கிடைக்குது, 13% வாக்குகள் கூட கிடைக்குதுன்னா சட்டமன்றம் வந்து எப்பயுமே அட்வான்டேஜ் இருக்காங்க அதிமுகங்க. நீங்கள் அப்போ அவங்கள விட்டுட்டு வந்தீங்கன்னா இன்னும் அதிகமாக வந்திருப்பீங்க, அப்போ ஆட்சியை பிடிச்சிருப்பீங்க. ஒரு 3.5% வாக்குகளில் தான் நீங்கள் இழந்தீங்க ஆட்சியை. திமுக உங்களுக்கு அதுதான் வித்தியாசம். நீங்கள் வந்து பாஜக கூட்டணி இல்லாமல் 26 சந்திக்கும் அதிமுக ஆட்சியை பிடிக்கும், நிச்சயம் சந்திக்கும். கூட்டணி இல்லாமல் சொல்லக்கூடாது, கூட்டணி யாராவது வருவாங்கல்ல. இப்போ தேமுதிக இருக்கு, அவருடைய கணக்கு என்ன சார், யார் யாரெல்லாம் டார்கெட் பண்ணியிருக்காரு நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, இப்போ புதுசாக விஜய் வந்த பிறகு ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது. அது விஜயகாந்த் மாதிரியோ சீமான் மாதிரியோ தப்பாக அவர் வந்து கூட்டணி இல்லைங்கிறது சொல்லவே இல்லை. நாங்கள் தனித்து நிற்போம் அவர் சொல்லலை. அவங்க 2 பேரும் தப்பை பண்ணாங்க. சீமான் இனி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறார். விஜய் என்ன பண்ணார், புத்திசாலித்தனம். அவருக்கு தன்னுடைய பலமும் தெரியுது, பலவீனமும் தெரியுது. அவர் என்ன சொல்கிறாரு, கூட்டணி மட்டும் சொல்ல, அவர் கூட்டணி ஆட்சியில் பங்கு, கூட்டாட்சி அப்படிங்கிறார். யார் யார் இப்போ தமிழ்நாட்டில் நாங்கள் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு சொல்லி கேட்குறவங்க, ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்குறவங்க யார் யார்? 3 கட்சி. விடுதலை சிறுத்தைகள், ஒன்று விடுதலை சிறுத்தைகள், இன்னொன்று காங்கிரஸ். தலைமை இல்லாட்டி கூட தொண்டர்கள் பூரா கேட்குறாங்க, நிர்வாகிகள் பூரா கேட்குறாங்க, பல தலைமையில் இருக்கக்கூடிய கார்த்தி சிதம்பரம் போட்டவங்களும் கேட்குறாங்க. அடுத்து பாமக ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க. இவங்களை 3 பேரை குறி வச்சு தான் அவங்க விஜய் அதை சொல்லியிருக்காரு. இதில் 2 பேர் திமுக விட்டு போயிட்டாங்க வச்சுக்கோங்க, விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸும் போயிட்டா திமுக அவுட், அதிமுக தன்னால் வந்துடும். விஜயால் வர முடியாது, இவங்களை சேர்த்தா மட்டும் விஜய் வந்துட முடியாது. ஏன்னா விடுதலை சிறுத்தை சேர்த்தா பாமக வராது, பாமக சேர்த்தா விடுதலை சிறுத்தை போக மாட்டாங்க இல்லையா? இப்போ அதிமுகவும் அந்த அஸ்திரத்தை கையில் எடுக்கலாம், எங்களோட வந்தால் ஆட்சியில் பங்கு தர்றோம் சொல்லலாம். சொல்கிறது வாய்ப்பு சொல்லியிருந்தாருன்னா, அவர் விஜய் என்ன சொல்லியிருந்தாருன்னா என் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாருங்க, மேடையில் பேசுகிறது வேற,
உள்ள அவர் கூட்டணின்னு வந்த பிறகு அதிமுக எப்படிங்க அவர் தலைமையில் போகும்? அதிமுக கூட்டணி வைக்கணும்னா இப்போ இந்த 2 பேர் அவரோட போய் சேர்ந்தாலும் அவரால் ஜெயிக்க முடியாது, ஆட்சிக்கு வர முடியாது. அது அவருக்கு தெரியாதா? ஒன்று என்ன நடக்குன்னா திமுக தோற்று போயிடும், அவ்வளோதான். ஆனால் ஆட்சிக்கு வரணும்னா அதிமுக சேரணும். அதிமுக சேரணும்னா அவங்க பலமான கட்சி. அவங்க பெரிய அளவுக்கு தோற்ற நாடாளுமன்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலையே அவங்க 21.5% வாங்குறாங்க. நீங்கள் இன்னும் 10% கூட உங்களுக்கு இருக்கான்னு தெரியாது. அதனால் நீங்கள் தான் போய் அங்கே சேரணும். நீங்களே சொல்லியிருந்தீங்க அதிமுக விஜய் சேர்ந்தா போது நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொன்னீங்க. அது எப்படி பாசிபிள் நினைக்கிறீங்க? விஜய் அதிமுக தெரியாது இல்லை, எவ்வளோ விழுக்காடுன்னு என்ன இருந்தாலும் ஒரு 5% இருந்தால் போதுங்க. மினிமம் 5% அவருக்கு இருக்கும், அது எல்லாரும் ஒத்துக்குருவாங்க. 5 to 10% இருக்கும். விஜய் நம்பி தான் இப்போ அதிமுக இருக்கிற நிலைமையில் இருக்கும். அப்படி இல்லை, அதிமுக கூட்டணியில் ஆட்சி பங்கு கொடுக்குறோம் சொன்னால் விஜய் வராட்டி கூட பாமக கண்டிப்பாக வந்துடும்ல, பாஜக விட்டு வந்துடும்ல. பாமகவை அவங்க பெண்டிங்கில் வைப்பாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு காங்கிரஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. காங்கிரஸ் போட்டால் விடுதலை சிறுத்தை போயிடும்ல, இல்லை பாமக போயிடும்லங்க. ஆட்சி பங்கு விஜய் வர சான்ஸ் இருக்குது. விஜய் வர சான்ஸ் இல்லைன்னா கூட பாமக வந்தால் போதும் அவங்களுக்கு. ஏங்க ஒரு 3% 4% டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுங்க, அது மைனாரிட்டிஸ் வாக்குகளே உங்களுக்கு பக்கம் வந்துடும். கூட்டணி இல்லாமலே தேமுதிக புதிய தமிழகம் இருந்தால் போதும், அவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்க. ஏன்னா திமுக ஏற்கனவே 6.5% வாக்குகள் இழந்துருச்சு. இன்னும் மேலும் ஒரு 5% 10% போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குது. அவங்க மக்கள் விரோத ஆட்சியாக மாறிடுச்சு. மக்கள் மீது தாங்க முடியாத கட்டண சுமைகளை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. இன்னும் 2 ஆண்டுகளில் இன்னும் இப்போ 3 ஆண்டுகளில் 3 தடவை மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. ஆண்டுக்கு ஒரு தடவை உயர்த்தி வைக்கிறாங்க. இப்போ 4வது ஆண்டுலையும் உயர்த்துவாங்க, 5வது ஆண்டுலையும் உயர்த்துவாங்க. அதே சொத்து வரி ஒவ்வொரு ஆண்டும் ஏற்றிட்டே வர்றாங்க. ஒவ்வொரு கட்டணத்தையும் பாருங்களேன், பால் விலையை 3 தடவை ஏற்றிட்டாங்க. இப்படி ஏற்றிட்டே போனாங்கன்னு என்ன ஆகும்? என்ன முத்திரைத்தாள் பதிவு கட்டணத்தை கூட்டிட்டாங்க, பயங்கரமாக கூட்டிட்டாங்க. 100 மடங்கு, அதாவது 10% அந்த 100% ஆக்கியிருக்காங்க. சாதாரண கூட்டல் கிடையாது, பயங்கர சுமை ஏற்றுறாங்க. இப்போ இதையெல்லாம் பத்திரப்பதிவு ஆஃபீஸுக்கு போகிறவங்க யோசிப்பானா இல்லையா? இவ்வளோ பெரிய சுமையை நம்ம மேலே ஏற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிலத்தை விற்கிறவன் பெரிய தொகையில் கொடுக்க வேண்டியது முத்திரைத்தாளுக்கு. அப்படி ஒவ்வொன்றிலையும் ஏற்றிட்டே போயிட்டாங்க. இன்னும் ஏற்றுவாங்க, இவங்களுக்கு வேறு வழியே இல்லைங்க. இப்போ இவங்க நலத்திட்டங்களுக்கு உதவிகளை தொடர்ந்து நடத்தணும்னா இவங்க மக்கள் மீது தான் சுமைகளை ஏற்றணும். டாஸ்மாகில் 50,000 கோடி டார்கெட் வச்சாங்க தீபாவளிக்கு. கவுண்டர்ஸ் அதிகமாக்குனாங்க இல்லையா? ஒரு 2 கவுண்டர் இருக்கும் ஏற்கனவே, அது 3 நாளாக. அதாவது டாஸ்மாகில் 4 கவுண்டரு, 4 கியூ நின்று 4 கவுண்டர்லையும் அவங்க இப்போ ஒரே நேரத்தில் விநியோகம் பண்ணலாம். ஸோ இந்த டாஸ்மாக் விற்பனையை கூட்டி வருமானத்தை கூட்டணுங்கிற லட்சியத்தோடு தான் அவங்க தீபாவளியை அணுகுனாங்க. அவங்க டார்கெட் 50,000 48,000 அச்சீவ் பண்ணிட்டாங்க. இதை விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர் இதை கவனிப்பாரா? படிப்படியாக குறைக்கிறேன்னாங்க, கூட்டுறாங்க. அப்போ அவர் என்ன ஆகும்? அவருக்கு மக்கள் பேசுவாங்க. இந்த விலையேற்றம், இந்த டாஸ்மாக் டார்கெட், இது எல்லாமே அதிமுக ஆட்சியில் நடந்திருக்குல்ல, இது நம்ம பெரிய விஷயம் மென்ஷன் பண்ண வேண்டியது இல்லை. இல்லை, நான் என்ன சொன்னேன், டாஸ்மாகில் அவங்க 36,000 கோடி தான் வருமானம் வந்துச்சு அவங்க ஆட்சியில் மேக்சிமம். அவங்க ஆண்டுக்கு 500 கடைகளை மூடுறேன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது செஞ்சாங்க இல்லை, 1500 கடைகளை மூடினாங்க. அதனால் அவங்களுக்கு விற்பனை குறைந்தது. அதை பற்றி அவங்க கவலைப்படலை. இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னா, திமுகவில் மதுவை உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைகள்லாம் யார் கையில் இருக்குது? திமுக காரங்க கையில் தான் இருக்குது. கனிமொழி என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா நாங்கள் நடத்துகிற கடைகள்லாம் ஆலைகளையெல்லாம் மூடுவேன்னு சொன்னாங்களா? மூடினாங்களா? அந்த கேள்வி கேட்டால் ஓடி போயிடுறாங்க அவங்க. அன்றைக்கி கேட்டால் காரில் ஓடி போய் ஏறிக்கிட்டாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டார்கெட்டை நீங்கள் என்ன சொன்னீங்க அதுதான் முக்கியம். அதிமுக என்ன சொல்லிச்சு? நாங்கள் எப்பயுமே அவங்க அதுதான் சொல்கிறாங்க. எல்லா அவங்க தேர்தல் வாக்குறுதிகள்லையும் நாங்கள் படிப்படியாக குறைப்போம். 500 கடைகளை வருஷத்துக்கு மூடுவோம். 3 வருஷத்தில் அவங்க மூடினாங்க. 1500 கடைகளை எடப்பாடி மூடினார். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? புது கடைகளை திறக்கிறாங்க, மெயின் பிளேஸில் போய் திறக்கிறாங்க. மக்கள் அங்கே போராட்டம் நடத்துகிறாங்க, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் திறக்கிறாங்க, மக்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. என்ன இவங்களை நம்புகிறாரு திருமாவளவன். இவங்க மது விலக்கை கொண்டு வருவாங்கன்னு அவர் நம்புகிறாரு. அது மட்டும் இல்லை,
திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் என்ன சொன்னாங்க? மது கடைகளை மூடணும்னு சொல்லி போராட்டம் நடத்துனாங்களே இல்லையா? எல்லா கடைகளையும் ஒரே நேரத்தில் மூடணும், படிப்படியாக இல்லை, உடனடியாக மூடணும், மது விலக்கு கொண்டு வரணும்னு சொல்லி போராட்டம் நடத்துனாங்க இல்லையா? கருப்பு பேச்சு அணிந்து கொரோனா காலத்தில் போராட்டம் நடத்துனது பார்த்தீங்களா இல்லையா? அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க? நான் படிப்படியாக குறைப்போம்னு சொல்கிறாங்க. அதிமுக சொன்னதுக்கு வந்துட்டாங்க. அப்போ ஏன் அதிமுக ஆட்சியிலுக்கும் மூடணும்னு சொல்கிறீங்க? நீங்கள் வந்தால் படிப்படியாக குறைக்கல. நீங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணுறீங்க தெரியுமா? கியாஸ்க்குன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் வைக்கிறாங்க. அதில் நீங்கள் காசை போட்டு கொக்கோ கோலா எடுக்கிறீங்களே, அது மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் மது பாட்டில் டெட்ரா பாக்கெட்டில் விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. புது முயற்சிகள் டெட்ரா பாக்கெட்டில். அடுத்து என்ன பண்ணுறாங்க? கோதுமையை மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம், புது வகையான என்ன சொல்கிற பீர் தயாரிக்கிறோம், விற்பனை பண்ணுறோம், இப்படி அட்வர்டைஸ் பண்ணி விற்பனையை பெருக்குவதற்கான முயற்சி அதிமுக செஞ்சிச்சா? செய்யலையே. இவங்க செய்கிறாங்க விற்பனையை பெருக்கிறதுக்கு. அப்போ இவங்களே திருமாவளவன் நம்புகிறாரு. அதுதான் பிரச்சனை. மது விலக்குக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறவர் மது விலக்கை கொண்டு வராத மது விற்பனையை அதிகரிக்கக்கூடிய தன்மை உள்ளவங்கக்கிட்ட கூட சேர்றாரு. ஓகே, அந்த மது விலக்கு திருமண நிகழ்ச்சிகளில் விற்பனை பண்ணலாம் சொல்லி கொண்டு வந்தாங்கல்ல, கூட்டணி கட்சிகளை எதிர்த்த பிறகுன்னு விட்டாங்க. அதை சார் இப்போ மதுவிலக்கு மாநாடு நடத்த போகிறேன்னு சொல்லிட்டு அதிமுக பங்கேற்கலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த சொன்னதையே வாபஸ் வாங்கிட்டார்ல. ஆமாம், பொது வெளியில் சொல்லிவிட்டு அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தா போயிருப்பாங்க. நீங்கள் திமுகவுக்கு தான் இன்விடேஷன் கொடுத்தீங்க. எங்கள் மது விலக்கை அமல்படுத்த வேண்டிய திமுகங்க மாநில கட்சி, மாநில அரசுடைய உரிமை. அது ப்ரொஹிபிஷன் இஸ் எ ஸ்டேட் சப்ஜெக்ட். மது விலக்கை கொண்டு வரணும்னா எல்லாம் 3 மாநிலங்களில் இப்போ சமீபத்தில் கொண்டு வந்திருக்காங்க. எப்படி கொண்டு வந்தாங்க? மாநிலம் தான் கொண்டு வந்துச்சு, மாநில அரசு தான் கொண்டு வந்துச்சு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு எல்லா அதிகாரம் என் கையில் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் இதில் என்ன சொல்கிறீங்க? இது மத்திய அரசு கொண்டு வரணுங்கிறீங்க. சார் இப்போ என்னென்னா, அந்த மதுவிலக்கிலேருந்து தான் அதிமுகவும் விசிகாவும் சேரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு. திருமாவளவன் இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து திமுக கூட்டணியில் தான் இருக்கேன், இங்கே இருக்கிறத வந்து குழப்பம் பண்ணுறாங்க, நான் வந்து வெளியே போகிறேன்னு குழப்பம் பண்ணுறாங்கன்னு ஒரு கிளியராக சொல்லிட்டாரு. நான் திமுகவில் தான் இருக்க போகிறேன் அப்படின்ட்டு. அதிமுக பக்கம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதிமுக பக்கம் வரலேன்னு சொல்லலை, நான் திமுகவோட உறுதியாக இருக்கிறேன், கூட்டணி தொடரும் 2026 சொல்லிட்டாரு. ஆனால் அவருடைய மனசாட்சி ஆதவர்ஜுன் என்ன சொல்கிறாரு? சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் என்ன ட்ராக்கில், இன்னொரு பேரலல் ட்ராக்கில் என்ன சொல்கிறார் அவர்? ஆட்சியில் பங்கு கொடுத்தா தான் நாங்கள் திமுகவில் கூட்டணியில் சேருவோம் சொல்கிறாரா இல்லையா? அது மனசாட்சி. திருமாவளவன் ஒன்று பேசுகிறாரு, திருமாவளவன் மனசாட்சி வேற ஒன்று பேசுது. இவர் பேசுகிற எடுவிடும், இவர் மனசாட்சி பேசுகிற எடுவிடுமா? நாளைக்கு மனசாட்சி உறுத்தலுக்கு கட்டுப்பட்டு இவர் வெளியே போனார்னா வாய்ப்பு இருக்கா இல்லையா? அங்கே வேற விஜய் கடையை விரிச்சிட்டு வா வா வா, நான் உனக்கு கடையில் பங்கு உனக்கும் தர்றேங்கிறாரு. அப்படியும் அதிமுக பக்கம் வரமாட்டார்ல, அதுதானே இப்போ விஷயம். அப்படியும் தாவேக பக்கம் தாவுவார், அதிமுக பக்கம் வரமாட்டார். ஏன் வரமாட்டார் சொல்ல முடியாது. தாவேக்காவோட போனால் ஜெயிக்க முடியாது, ஆட்சிக்கு வர முடியாதுன்னு தெரியாது அவருக்கு. அதிமுகவோட போனால் ஆட்சிக்கு வரலாம். வின்னபிலிட்டி தாங்க கடைசியாக. சார் இப்போது திமுகவும் விசிக ஒரு வின்னிங் காம்போ சார். அந்த வின்னிங் காம்போ விட்டு அந்த வின்னிங் ஸ்ட்ரீக் விட்டு எப்படி வெளியே வருவாங்க தான் மேட்ரிக்கோ. வின்னிங் தான், பட் அடுத்த எலெக்ஷனில் வின்னிங்கா? அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சு பார்த்தவங்க வந்து திமுக தான். அதை விட்டு எப்படி வெளியே வரான்னு நினைக்கிறீங்க? வந்து அதிமுக ஒரு கட்டம். அப்போ அதிமுக முட்டாள்தனமாக பாஜகவோட கூட்டணியில் இருந்துச்சு. அதனால் மைனாரிட்டிஸ் மொத்தமே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. கூட்டணி பலம் இல்லை நான் சொல்லுவேன், எல்லோரும் தப்பாக சொல்கிறாங்க. மைனாரிட்டிகள் 14% அப்படியே திமுகவுக்கு போனாங்க. பாஜக வெளியே அதிமுக வந்த பிறகு இப்போ பாஜகவை நோக்கி திமுக நகர தொடங்கி விட்டது. ஒரு விஷயமா நான் சொல்ல முடியுமா? ஏற்கனவே பேசியிருக்கோம். கவர்னர் டீ பார்ட்டியில் என்ன பண்ணாங்க? ஏன் வந்து ராகுல் காந்தியை கூப்பிடாம ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டாங்க? இந்த கலைஞர் நூற்றாண்டு விழா நாணய வெளியீட்டு விழாவுக்கு ஏன் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டாங்க? பக்கா ஆர்எஸ்எஸ் ஆளவர், ஏன் கூப்பிட்டாங்க? இதெல்லாம் பல விஷயங்கள் பார்த்துட்டோம். நம்ம அதிமுக கூட்டணியில் இருந்தப்பே இந்த 2வது மெட்ரோ திட்டத்துக்கு அனுமதி நாங்கள் சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீமாக நாங்கள் ஒத்துக்கிற மாட்டோம் சொல்லிட்டாங்க மத்திய அரசு. அது அப்படி பண்ணால் அவங்க அதிக தொகையை கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஃபேஸு கொடுத்தாங்க 60%, அந்த 40% கொடுத்தாங்க. செகண்ட் ஃபேஸு நாங்கள் தரமாட்டோம் சொல்லிட்டாங்க. ஒன்று எடப்பாடி அரசு என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் அப்படின்னா இந்த திட்டத்தை நிறுத்தி வைக்க முடியாது உங்களுக்காக, நாங்கள் இது மாநில அரசு ஸ்பான்சர் பண்ணுறோம் நாங்கள். அப்படின்னா என்ன ஆகுறதுன்னா 7200 கோடி 7200 கோடி 2 பேரும் தரணும். மத்திய அரசு 7200 கோடி, மாநில அரசு. மற்றது 33,000 கோடி ஜப்பான் லோன்
அது கேரண்டி வந்து மத்திய அரசு கையெழுத்து போடணும். இந்த அடிப்படையில் தான் அந்த திட்டம் திறந்து வைக்கப்பட்டது. அந்த அமித்ஷா வந்து திறந்து வச்சார். ஆனால் அந்த 7,200 கோடியை அதிமுக கூட்டணியில் இருந்தப்போ கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க மத்திய அரசு. ஸ்டாலின் போய் கட்டணம் எப்படி கொடுத்தாங்க? அதான் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ பாஜக திமுக அந்த கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்கும். கூட்டணி 2026 வரவே வராது. ஏன்னா வந்தால் இவங்க தேர மாட்டாங்க, மைனாரிட்டிஸ் ஃபுல்லாக அங்கிட்டு போயிடுவான்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் பாஜகவும் திமுகவும் என்ன ஒப்பந்தம்னா 26 வரைக்கும் எங்களை தாக்கிட்டே இருந்தீங்க, அப்போ தான் நீ ஆட்சிக்கு ஒரு வேளை வந்தாலும் வரலாம், இல்லாட்டி அதிமுக ஈஸியாக வந்துடும். அதிமுக வரக்கூடாது, அதுதான் எங்கள் லட்சியம். எங்களை விட்டு போன அதிமுக திரும்ப ஆட்சிக்கு வந்துடக்கூடாது. அவங்க இடத்துல நாங்கள் வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். 2ஆம் இடத்துக்கு அவங்க 2ஆம் இடத்துக்கே வரக்கூடாது. அவங்க முதல் இடத்துக்கு வர்றது நாங்கள் எப்படி ஒத்துக்குருவோம்? அதனால் நீங்கள் இப்போதைக்கு எங்களை திட்டிக்கிட்டே இருங்க, வேணுங்கிறதெல்லாம் வாங்கிக்கோங்க, சலுகைகளை நாங்கள் கொடுக்குறோம், ரகசியமாக நம்ம உறவு போட்டு 2026 பின்னாடி நீங்கள் எங்களுக்கு தேவை, நாங்கள் உங்களுக்கு தேவை. நீங்கள் இங்கே தோற்றுருவீங்க, மத்தியில் ஆட்சியில் பங்கு வேணும்பீங்க, எங்களுக்கு ஒரு ஆள் வேணும். இந்த 2 பேரை நம்பிட்டு நான் காலத்தை ஓட்ட முடியாது. ராஜ்யசபாவில் எங்களுக்கு பேப்பர் தின் மெச்சாட்டி தான் இருக்குது. அங்கே நீங்கள் வந்தீங்கன்னா 22 பேரில் உங்கள் ராஜ்யசபா கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதனால் 2 பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கிறாங்கிறது என்னுடைய கணக்கு. ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், காங்கிரஸ் கட்சி திமுக விட்டு வெளியே வர்றதுக்கு மத்திய தலைமை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இந்தியா கூட்டணியில் திமுக தொடர்ந்து இருக்கணும். நாடாளுமன்ற தேர்தல் 2039 வரும்போது, இல்லை 29 வரும்போது ஒரு 10 சீட்டு கிடைக்கும்னு நப்பாசையில் அவங்க இருக்காங்க. இப்போ எதிர்கட்சியாக வந்ததுக்கு காரணம் திமுக கூட்டணி இந்த 10 கிடைச்சதுனால இது ஒரு ஹெல்ப் பண்ணிச்சுல அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க வெளியே போக விட மாட்டாங்க. ஆனால் இப்படி தான் நரசிம்மராவ் வந்து 96 ஜெயலலிதாவோட தான் கூட்டணினார். தமாக உருவாச்சா இல்லையா? காங்கிரஸில் பெரும்பகுதியினர் வெளியே போய் மூப்பனார் தலைமையில் தமாக உருவாக்கிச்சு இல்லையா? இப்போ ஜி.கே. வாசன் தலைமையில் தமாக ரெடியாக இருக்காங்க. காங்கிரஸ்காரங்க கலடா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கூட்டணியை முடிக்கலைன்னா அவங்க தமாக பக்கம் போயிடுவாங்க. அதுவும் நடக்கும். தமாக பக்கம் போய் அவங்க ஒன்று பாஜகவோட போகும், இல்லாட்டி முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து அதிமுக பக்கம் வருவாங்க. அதிமுக கடைசி நேரத்தில் நாங்கள் கூட்டணியில் பங்கு தரோங்கிற அஸ்திரத்தை எடுத்து போட்டாலும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதுக்கான பாசிபிள் இருக்குமா? அதுதான் இப்போ விஷயமே. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத இபிஎஸ் அவர்கள் சொல்லுவாரா? வாய்ப்பு இருக்குது, இல்லையே சொல்லவே மாட்டான்னு சொல்ல முடியாது. அதை பற்றி பேச்சு வருமா? அவங்க இது வரைக்கும் ஒன்றும் சொல்லலையே. இது வரைக்கும் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை இருக்குன்னு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த அதை பற்றி அவங்க நடந்தது இல்லைல்ல. தமிழகத்தை பொறுத்தவரை அந்த அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது வந்து கொடுத்ததில்ல, கூட்டாட்சிங்கிறது நடந்தது இல்லைல்ல. நடக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ மத்தியில் கூட்டாட்சி தான் நடக்குது. மைனாரிட்டி ஆட்சி கருணாநிதி அவர்கள் 2006 2011 வரைக்கும் நடத்தினப்போ அவருக்கு மைனாரிட்டி, அவருக்கு தனிப்பெரும்பான்மை அவர்கிட்ட இல்லை. காங்கிரஸும் பாமகவும் வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. அப்போ தானே அவர் அந்த ஆட்சி 5 வருஷம் நடத்தினார். அது ஒரு கூட்டணி ஆட்சி மாதிரி தான் அர்த்தம். மத்தியில் இதே திமுக காங்கிரஸ் சேர்ந்து கூட்டணி ஆட்சி தான் நடத்தினாங்க, யூபி ஆட்சி. அப்புறம் இப்போ பாஜகவே இவ்வளோ பலம் பொருந்திய இந்தியாவோட முதல் கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவே ஒரு கூட்டணி ஆட்சியை தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. சந்திரபாபு நாயுடு தனி மெஜாரிட்டி வாங்கினா கூட பவன் கல்யாணம் சேர்த்துக்கிட்டார். இதுக்கு கூட்டணி ஆட்சியாக நடத்துகிறாரு. அவரே தனியாக நடத்துகிறாங்க ஆட்சி. அந்தளவுக்கு பலம் வந்திருக்கு அவருக்கு, தனி பெரும்பான்மை அவர் கிடைச்சிருக்குது. இருந்தாலும் ஏன் பவன் கல்யாணம் சேர்த்துக்கிட்டாரு? கூட்டணி ஆட்சிங்கிறது பலம்ங்க. அது ஏன் போக மாட்டான்னு சொல்ல முடியாது. ஒரு ட்ரையல் பண்ணாங்க 1980 காங்கிரஸும் கருணாநிதி கூட்டணி ஆட்சிக்கு ட்ரையல் பண்ணாங்க. ஆளுக்கு சமமாக சீட்டுகளை பிரிச்சுக்கிட்டாங்க, 117. ஆனால் அது ஃபெயிலியர் அவங்க வெற்றி பெறலை. அதுக்கு காரணம் கூட்டணி சொன்னதுனால கிடையாது, கூட்டணி ஆட்சி என்று சொன்னதுனால அவங்க தோல்வி அடையலை. அவங்க இயற்கையாகவே அன்றைக்கி எம்ஜிஆர் ஆட்சி கவுத்துனதுனால 80 அவர் மேலே ஒரு அனுதாபம் ஏற்பட்டு அவர் ஆட்சியை பிடிச்சிட்டார். அவருடைய வாக்கு வங்கி டபுளாக கூடிச்சு. அப்போ அவர் மேலே அவ்வளோ அனுதாபம் மக்களுக்கு வந்துச்சு. இவங்க கலைச்சது தப்பு எம்ஜிஆர் ஆட்சியை, அது திரும்பி வந்தார். இவங்க கூட்டணி சொல்லியும் வர முடியல, அப்போ வேறு விஷயம். இப்போ அந்த தொடர்ந்து பல தோல்விகளை சந்தித்த அதிமுக கொஞ்சம் கீழிறங்கி வந்து இந்த திமுகவினுடைய இது மாதிரி இதே கூட்டணியில் உடைக்கிறதுக்கு அவங்க இந்த அஸ்திரத்தை பயன்படுத்தலாம். இந்த கூட்டணி உடையணும்னு முயற்சி பண்ணுறாங்க.
இங்கேயும் சில முரண்பாடுகள் வந்திருக்குது. எங்களுக்கு கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்னு. இப்போ திமுகவே எடுத்துக்கோங்க, 188 இடத்துல நின்னாங்க 2021. 133 இடத்துல ஜெயித்தாங்க. வளமான கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மைனாரிட்டி வாக்கு மொத்தம் அவங்களுக்கு போச்சு. ஏன்னா பாஜகவோட அந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி செஞ்சிச்சு. இப்போ அந்த மொத்தமாக போய் கூட அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டு 77% தான் இருந்துச்சு. சரி, 70%, 70.7% தான் இருந்துச்சு. அவர் ஸ்ட்ரைக் ரேட் 70% தான் இருந்துச்சு. இப்போ அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் என்னவாக இருக்கும்? அவர் செல்வாக்கு குறைஞ்சிருக்குது. மைனாரிட்டிஸ் போக போகிறாங்க, கூட்டணிகள் வெளியே போயிடுவாங்களோ பயம் இருக்குது. அவங்க ஸ்ட்ரைக் ரேட் இப்போ 183 இடத்துல நின்னா கூட 90-100க்கு மேலே வாங்க முடியாது, ஜெயிக்க முடியாது இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக கூட்டணி ஆட்சி வரும்ல. அவங்களும் கூட்டணி ஆட்சிக்கு தானே போகணும். அதனால் அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். இப்போ சரி, இப்போ அதிமுக பொறுத்தவரை உட்கட்சி பூசல்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு சில விஷயங்கள் வந்துட்டு தகவல் வந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா இப்போது டிடிவி தனியாக இருக்காரு, சசிகலா தனியாக இருக்காங்க, ஓபிஎஸ் தனியாக இருக்காங்க, கட்சி விட்டு விலக்கியவர்கள் அப்படின்னு இபிஎஸ் சொன்னாலுமே இப்போ ஒரு புதுசாக ஒரு அணி உருவாகி இருக்குது அப்படின்னு ஒன்று கிளம்புச்சு. 6 பேர் கொண்ட குழு அப்படின்னு கிளம்புனாங்க. இப்போ என்னென்னா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் தலைமையில் ஒரு அணி உருவாகுது, இபிஎஸ் அவர்கள் தலைமையில் ஒரு மாதிரி ரொம்ப கதைகள் சொல்லப்படுதுங்க. திமுக என்ன சொல்கிறாங்க தெரியுமா? கனிமொழிக்கு டெப்டி சிஎம் கொடுக்காம நேற்று வந்த பையனுக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு கனிமொழியுடைய அம்மா கேட்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? கனிமொழி வந்து என் மகன் ஜெயிலுக்கு போச்சு, கட்சிக்காக 1 வருஷம் ஜெயிலில் இருந்துச்சு, அவ்வளோ சீனியர் பர்சனை, என்ன கலைஞருடைய பொண்ணு தானே அதுவும், அதுக்கு நீங்கள் கொடுக்காம நீங்கள் நேற்று வந்து ஒருத்தர் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பிரச்சனை இங்கே வந்திருக்கு. கனிமொழி அவர்கள் திமுக, கலைஞர் திமுகன்னு ஒரு திமுக ஆரம்பிக்க போகிறாங்க, ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறான்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி பலர் ஆராசா, என்ன துரைமுருகன் இவங்களாம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கேஎன் நேரு இவங்களாம் அங்கே இருக்காங்க, ஏவாவேலு அவங்களாம் அந்த அம்மாவை ஆதரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறீங்க? இது பல விஷயங்கள் அங்கேருந்து வருது. அதுக்கு அழகிரி வந்து அழகிரி அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் கனிமொழிக்குன்னு சொல்லப்படுது இல்லையா? அழகிரியோட பையன் ரொம்ப தீவிரமாக ஆதரவில் இருக்கிறாரு. அவருக்கு எம்பி சீட்டு தரேன்னு சொல்லி தரல, மதுரையில் கோவத்தில் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இவர் பல விஷயங்கள் எல்லா கட்சியிலையும் பூசல்கள் இருக்கதான் சொல்லப்படுது. எங்கே எவ்வளோ இருக்குது யாருக்கு தெரியும்? நீங்கள் ப்ரூஃப் இருக்கா? அதுக்கு 6 அமைச்சர்கள் என்ன பண்ணாங்க? இப்போ செயற்குழு எழுதிச்சிங்க, செயற்குழு அந்த பிரச்சனையை வைக்கலையே அவங்க. இவங்க போனவங்களை பற்றி யாருங்க கவலைப்படுறாங்க? என்னங்க செல்வாக்கு இருக்குது அவங்களுக்கு? சசிகலாவும் தினகரனையும் அவங்க கட்சி விட்டு போனாங்களா? தனிச்சு பிரிந்தெல்லாம் போகலை, அவங்கள வெளியேற்றினாங்க. யார்? அன்னைக்கு ஓபிஎஸ் தான் அதை தீவிரமாக இருந்தார். அவங்களை வெளியேற்றணும்னு சொல்லிட்டு வெளியேற்றுறாங்க. அடிப்படை உறுப்பினர் கூட இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து ஓபிஎஸ்ஸை கட்சி விரோத நடவடிக்கைக்காக அதிமுக பொதுக்குழு முடிவு எடுத்துச்சு. சசிகலாவை தினகரனை வெளியேற்ற வேண்டும் என்று எந்த பொதுக்குழு முடிவு எடுத்துச்சோ 2017, அதே பொதுக்குழு தான் 2022 ஓபிஎஸ்ஸை வெளியேற்றணும் முடிவு எடுத்துச்சு. பொதுக்குழு தான் சர்வ அதிகாரம் படைத்த அமைப்பு. ஓகே, அப்போ இந்த புது கூட்டணி அதெல்லாம் எதுவுமே கிடையாது, இதெல்லாம் வேஸ்ட்டு, ஒன்றுமே கிடையாது. அவங்கெல்லாம் வந்து பாஜகவுடைய கைக்கூலிகளாக மாறி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. அவங்க உள்ள சேர்த்தா பாஜக அஜெண்டாவை தான் அவங்க இங்கே நிறைவேற்றிட்டு இருப்பாங்க. பாஜக ஒரே நோக்கம், திமுக பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை, எதிர்த்து பேசுவாங்க, தத்துவார்த்த ரீதியாக எங்களுக்கு எதிரிப்பாங்க, சித்தாந்த ரீதியாக எதிரிப்பாங்க. ஆனால் அவங்க ஒரே நோக்கம் அதிமுக காலி பண்ணணும். அதான் அவங்க அப்போ தான் அந்த இடத்துல வந்து உட்கார முடியும். ஓகே, 2020 அது நடக்காது. எப்படி எதிர்கொள்ள போகிறார் சார் எடப்பாடி அவர்கள்? தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகிறார்? நிச்சயமாக ஒரு கூட்டணி உருவாகும். அவர் வந்து இந்த அஸ்திரத்தை போட்டார்னா கடைசி கட்டமாக அந்த அஸ்திரத்தை போடுவார்னு நான் நினைக்கிறேன். கூட்டணியில் பங்கு, ஆட்சியில் பங்குன்னு போட்டாச்சுன்னா. இல்லை, அப்படி போகும்போது இந்த அடுத்த கட்ட தலைவர்கள் வந்து அதை ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த அடுத்த கட்டம் அதிமுக இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் ஏங்க அது வந்து ஒரு 40-50 வருஷமா கட்சியில் இருக்கும். இப்போ புதுசாக ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு வராரு, அவருக்கு டெபுட்டி சிஎம் அப்படிங்கிறத ஏற்றுப்பாங்களா? ஏன் ஏற்றுக்கிற முடியாது? எங்கள் திமுகவில் எத்தனை பேர் எத்தனை வருஷமாக இருக்கிறாங்க. நேற்று வந்து ஒருத்தரை கொண்டு வந்து டெப்டி சிஎம் ஆக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க? அதெல்லாம் தலைமைக்கு பவர்ஸ் இருக்கு. திமுக அப்படிங்கிறது ஒரு குடும்ப, அதிமுக ஜெனரல் சொல்றதுதான் விஷயம் அப்படின்ட்டு ஒரு பேச்சுகள். திமுகங்கிறது ஒரு குடும்ப கட்சி, அவங்க சொல்றதுதான் பேச்சு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதிமுக வந்து கட்சி புதுசில் நிறைய குடும்ப கட்சி இல்லை, ஆனாலும் வந்து ஜெனரல் செக்ரட்டரி தான். அடிக்கடி இபிஎஸ்க்கு எதிராக ஒரு கூட்டம் கிளம்புறாங்கல்ல, அடிக்கடி இபிஎஸ்க்கு எதிராக ஒரு கூட்டம் வந்து கிளம்புறாங்களா? 6 பேர் கொண்ட குழு. எங்க கிளம்புறாங்க?
கிளம்புனான்னு சொல்லிட்டே இருக்கேன். எங்கே கிளம்புனா? எங்கே பார்த்தீங்களா? அவர் வாயில ஒரு விளக்கம் தராரு. கிளம்புனாங்கன்னா எங்கே தெரியுமா நமக்கு தெரியும்? நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க 6 பேர் என்னமோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அவங்க ஒரு ஒப்பீனியன் சொல்லியிருக்கலாம், அது தெரியாது நமக்கு. அது அப்படி ஒரு அது பச்சை பொய் அப்படின்னு சொல்லி இல்லை அப்படின்னா பொதுச் செயலர் என்ன சொல்றாருன்னா பச்சை பொய்ன்னு சொல்றாரு. அந்த 6 பேர்ல 2 பேரை கூட வச்சுட்டு சொன்னார். அதுதான் அவங்க சிரிச்சுட்டு இருக்காங்க. இல்லை அப்படிங்கும்போது அவரே அதுக்கு கிளாரிஃபிகேஷன் தரணுங்கிறேன். அப்படி இல்லைன்னா அவர் பற்றி கடந்து போகலாம். கேட்குறாங்கல்ல, கேட்கும்போது பதில் சொல்ல வேண்டியதுல திருப்பி திருப்பி கேட்குறாங்க. அப்போ பதில் சொன்னார் பச்சை பொய்ங்கிறார். அவர் கிளாரிஃபிகேஷனே கொடுக்கல, ஸ்போக்ஸ் பர்சன் கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாச்சு, அது மாதிரி எதுவும் நடக்கலைன்னு சொல்லிட்டு. ஆனாலும் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன், அந்த 6 முன்னாள் அமைச்சர்களுக்கு அந்த மாதிரி ஒரு நோக்கம் இருக்கிறது என்றால் அதில் என்ன இன்னொரு விஷயத்தை என்ன கசிய விடுறாங்க. இதே பத்திரிக்கைக்காரங்க, அந்த கட்டுக்கதையை உருவாக்கக்கூடிய பத்திரிக்கைக்காரங்க இவங்களே என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அவங்க வந்து இபிஎஸ்ஐ பொதுச் செயலாளராகவும் முதல்வர் வேட்பாளராகவும் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தான் இவங்களை உள்ளே சேர்க்கணுங்கிறோம். அது சொன்னதாக சொல்கிறாங்க. நான் வந்துச்சா தகவல்? அவரை ஏற்றுக்கிட்டால் தான் இவங்களெல்லாம் உள்ளே சேர்க்க முடியும் அப்படி தான் அந்த ஆப்ஷன் வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஓபிஎஸ் சமீபத்தில் விட்ட அவருடைய ப்ரெஸ் மீட்டில் ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் என்ன சொன்னார் தெரியுமா? அவரே, நாங்கள் கூட்டணி ஒன்றா சேருவோம், 2026 தேர்தலுக்கு முன்னாடியே சேர்ந்துருவோம், சேர்ந்து ஒரு பண்பாளரை பொதுச் செயலாளராக கொண்டு வருவோங்கிறார். அப்போ யார் பண்பாளர்? எடப்பாடி இல்லைன்னு சொல்கிறாருல்ல, எடப்பாடி நீக்கிட்டு வேற ஒருத்தரை கொண்டு வருவோங்கிறாரு. அது அவரா சசிகலாவா? அது வேற விஷயம். புரியுதா உங்களுக்கு? சசிகலாவும் ஓபிஎஸ் இன்னும் சந்திக்கவே மாட்டேங்கிறாங்க. ஓபிஎஸ் சசிகலா வழக்கில் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் என்ன அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறாரு? சசிகலா ஜெனரல் செக்ரட்டரி கிடையாது, டிவி சசிகலா பெரிய ஃபோர்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி ஓட்ஸ் இருக்குல்ல. இது இப்போ டிடிவி ஆகட்டும் சசிகலா ஆகட்டும் அவங்க பெரிய ஃபோர்ஸே கிடையாது ஐடிஎம் கேக் அப்படின்னீங்க. அப்படிங்கும்போது அவங்களும் ஒரு கம்யூனிட்டி ஓட்ஸ் வச்சு கம்யூனிட்டியில் நீங்கள் கம்யூனிட்டி வைஸாக தமிழ்நாட்டை அரசியலை பிரிக்கிறது ரொம்ப தப்புங்க. பாமக எவ்வளோ வன்னியர் சொல்லிட்டே இருந்தாங்க. எத்தனை வன்னியர்கள் அவரோட போயிட்டாங்க? 10%, 20%, மேக்ஸிமம் போனால் 30%. எத்தனை வருஷம்? 31 வருஷத்துக்கு பின்னாடி. இவங்கெல்லாம் சொன்னால் யாருங்க? இவங்களுக்கு என்ன ஒரு கட்சியே இல்லையே. ஓபிஎஸ்க்கும் சசிகலா கட்சி இருக்குதா? நிற்க போகிறாங்களா? அவங்க இண்டிபெண்டாக தான் நிற்பாங்க, பாஜக கூட்டணியில் தான் நிற்பாங்க. அது அப்படி சொல்லப்போனால் நீங்கள் தென் தமிழ்நாட்டில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வாக்கு சரிஞ்சிச்சு சொன்னால், 2-3 இடத்துல டெபாசிட் இழந்தாங்கன்னு சொன்னால், வட தமிழ்நாடு இது இங்கே என்னாச்சு? கொங்கு பெல்ட் அவங்க ஸ்ட்ராங்கான ஏரியா தானே. அவங்க எடப்பாடியுடைய ஜாதி கட்டமைப்பு அங்கே அதிகமாக இருக்காங்கல்ல, அங்கே எப்படி தோத்தாங்க? 3ஆம் இடத்துக்கு போனாங்க கோவையில். அதனால் அந்த எலெக்ஷனில் பெர்செப்ஷன் வேறையாக இருந்துச்சு, அதிமுக தோல்வி சந்திச்சு. பெர்செப்ஷன் மாறுது. இப்போ மாறு, அதாவது சமுதாய ரீதியாக இவங்களை அந்த சமுதாயம் ஆதரிக்கும் நான் ஏற்றுக்கிறேன், நிச்சயமாக ஏற்றுக்கணும். இவங்க அந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணாங்க சொல்லுங்கள்? இவங்க கொள்ளையடிச்சாங்க, ஜெயலலிதா வச்சுட்டு கொள்ளையடிச்சாங்க கூட சேர்ந்துக்கிட்டு, இல்லையா? ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனது இவங்க தான் காரணம். மன்னார்குடி மாஃபியான்னு சொல்லி பத்திரிகையில் எழுதுனாங்க. இன்றைக்கி யாரை குறிப்பிட்டாங்க? சசிகலா குடும்பத்தை. அந்த குடும்பத்தையே வெளியேற்றுறாங்க அந்த அம்மா. அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்களா? அப்படியெல்லாம் ஒரு சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வந்து தங்கள் சமுதாயங்கிறதுக்காக எல்லா வகையும் ஆதரிக்க மாட்டாங்க. ஓபிஎஸ் 3 தடவை முதல்வராக இருந்து எங்களுக்கு என்ன செஞ்சாலும் கேட்குறாங்க. எங்கள் கெட்ட பேர் தான் இவங்களால் வந்துச்சு சொல்கிறேன். ஆனால் அப்படியெல்லாம் சொல்கிறது தவறான கணிப்பு. ஓகே சார், அப்போ வந்து தனித்து இல்லாட்டி கூட்டணியுடன் செயல்படும் அதிமுக. தனித்து இருக்க அவங்க முடிந்தவரை கூட்டணிக்கு முயற்சி பண்ணுவாங்க. கூட்டணிக்கு ஒரு கட்டத்தில் அவங்க கூட்டணி பலமாகலைன்னா அவங்க ஆட்சியில் பங்குங்கிற அஸ்திரத்தையும் பயன்படுத்துவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். இந்த நேரக்காலம் மிக்க நன்றி, வணக்கம்.